வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேஞ்சர் டிஸ்கஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கு நம்ம நண்பர் வந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2026 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை அதிமுக கட்சி வந்து முழுமையா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்ன வந்து பாட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க முழுமையா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தின கருத்துக்கள் தான் என்னென்ன ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இது 297 ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, அறிக்கைகள் விட்டுருக்காங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறதில்ல. நமக்கு முக்கியமா என்ன நம்ம கண்ணில் பட்டுச்சு, நமக்கு என்ன பெட்டரா ஃபீல் ஆச்சு, அதை பார்த்து கேட்டவுடனே ஆகா ஆகா அப்படின்னு ஃபீல் ஆன சில இதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பட்டியல ஃபர்ஸ்ட், மகளிருக்கு குடும்ப பெண்களுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்கறது. இதை பத்தி இப்போ லாஸ்ட் டைம் வீடியோல பேசியிருந்தோம். அதுக்கு மட்டுமே 26,000 கோடி ஆகும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் 26,000 கோடி ஆகும். ஸோ 5 வருஷம் பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு அப்போலோ, ஒரு நல்ல ஒரு தரமான அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு டிஸ்ட்ரிக்டும் கட்டலாம். ஏன்னா ஆல்ரெடி சென்னை தான் வந்து ஹெல்த் சென்டர், ஹெல்த் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு இருக்கு. இன்டர்நேஷனலாக வந்து போயிட்டு இருக்காங்க மெடிக்கல் ஹெல்ப்புக்காக. இப்போ அந்த ரேஞ்சில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒரு அப்போலோ இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க. நம்ம ஊர் மக்களுக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியும். ஸோ இது 2000 ரூபாயை பிரித்து டைவர்சிஃபை பண்ணுறதை விட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாக கட்டினாங்கன்னா அது எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அது மக்களுக்கு உதவியாக இருக்குன்னு பார்த்துடணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2000 ரூபாய் ஸ்கீம் பற்றி? நல்லதுதான். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா சிலிண்டர், குடும்பத்துக்கு வந்து பர் இயருக்கு வந்து 3 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜா ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குறாங்க. ஸோ 3 சிலிண்டர் ஃப்ரீன்றது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அதில் எதுவும் மாறுபட்ட கருத்து இல்லை. 3 சிலிண்டர் ஃப்ரீன்றது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன் டைம் 10,000 ரூபா கொடுக்குற ஒரு விஷயம். அதாவது பீகாரில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000 ரூபா கொடுத்தாங்க. அது ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. எல்லா மக்களும் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போறதுக்கு அது மட்டும் முக்கியமான காரணம் இல்லை. ஏன்னா 10,000 ரூபா கொடுத்துட்டாலும் எல்லாரையும் அவங்களே கையை பிடிச்சி கூட்டியாந்து போர்த் பூல வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கிடையாது. பட் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்தது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துச்சு. ஸோ அந்த கட்சி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு பீகார்ல அது ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா இங்க ஆட்சிக்கு வந்துட்டு 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒன் டைமா கொடுக்குறாங்க. இது என்ன பேர் வச்சாலும் ஓட்டு போறதுக்கு முன்னாடி பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிதான் கேட்கறப்ப இருக்கு. அது அவங்க அரசியல் ரீதியா என்ன வேணா பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா ஒன் டைம் 10,000 ரூபா குடும்பங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தங்களுடைய கருத்து? இப்போ வந்து எப்படியும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்னொரு கட்சி, பெரிய கட்சி உள்ள வரவும், பெரிய கட்சி இல்ல, இன்ஃபுளுயன்ஸ் நிறைந்த ஒரு நபரோட கட்சி வரும்போது டிமாண்ட் ஏறி இருக்கும். அந்த டிமாண்ட வந்து சரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டன்ஸ் பண்ணிதான் ஆக வேண்டியதா அப்படி சொல்றேன். ஓகே. அடுத்து வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக பதிவு பண்ணி வைக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட்ல, அப்படி பதிவு பண்ணி இன்னும் ஒர்க்கு கிடைக்காம இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால்ல வந்து 2,500 ரூபா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 2,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து பதிவு பண்ணி வச்சு இன்னும் ஒர்க்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மாதம் 2,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம். நல்ல ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஒர்க்கு கிடைக்கிற வரையும் இங்க வேற எதுக்கும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதான் மாசம் மாசம் 2,000 ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலவுகளுக்கு அது சின்ன செலவுக்கு அது ஆகும். அதனால வெளியே பிரைவேட்டா அவங்க எதுக்கும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா போகலாம் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. தங்களுடைய கருத்து? ஆமா, கண்டிப்பா. பே பண்ணாம 2,000 ரூபாய் மாசம் 2,000 ரூபாய் வாங்கினா ஒரு பேச்சுலருக்கு அந்த 2,000 போகுது. அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுல இருந்து சும்மா வெளியே சுத்துறது வரைக்கும் அதுலயே செலவு பண்ணிட்டு ஜம்முன்னு வந்துருவான். ஏன்னா இன்னைக்கு சம்பளம் வாங்குற பல பேரே வந்து ஒரு மாசம் 2,000 தான் ஓட்டுறாங்க.
பிஜியை பார்த்துட்டு பிஜிக்கு செட்டில் பண்ணாங்கன்னா அவங்க சாப்பாடெல்லாம் போட்டுட்டாங்கன்னா ஒரு 2000 வாழ்க்கையை ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அந்த வகையில வந்து வீட்டுல இருக்கிற ஒரு நபருக்கு இந்த 2000 போதுமானதா இருக்கும். ஓகே. ஸோ பொங்கலுக்கு வந்து வருஷம் கொடுக்கறது வந்து 1000 ரூபா கொடுக்கறதா, அந்த மளிகை பொருட்கள், அந்த கரும்பு இதெல்லாம் கூட அந்த 1000 ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க, இது பொங்கல் கூட கொடுக்கறதுன்றத. ஸோ அதையும் அதில் சேர்த்திருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதுதான், அது எதுக்கு தராங்கன்னே தெரியல. அது வருஷமா தராங்க. இல்லப்பா, ஒரு ஒரு வீட்டுல பசங்களுக்கு வந்து அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு பண்டிகைன்னா கையில காசு கொடுப்பாங்க, செலவுக்கு இந்தான்னு கொடுப்பாங்க இல்லையா? ஒரு 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 ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ற விதமா அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்க. நான் இதுல எப்படி அதாவது எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த இது வச்சிருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும், ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்ல முடியும்? ஓகே, அதுவே எலெக்ஷனுக்கு கொடுக்கற ஒரு இது மாதிரி தான் ஆயிடுது. ஆனா இப்ப ஓகே, நமக்கு லாஸ்டா பேசுவோம் இதை பத்தி. ஃப்ரிட்ஜ் எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஃப்ரிட்ஜ் இலவசமா தரோன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்ததுலயே ஓ மை காட், என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு விஷயம். அது படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஹை-எண்ட் லேப்டாப் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சம் கேசஸ்ல வந்து ரியலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு மெஜாரிட்டியா பார்க்காம மைக்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து பணம் பார்க்கறதுக்கு பயன்படுது, நம்ம அதான் சொல்ல முடியும். ஆனால் ஃப்ரிட்ஜுன்றது இப்போ மோஸ்ட்லி ஒரு பேசிக்கான லைஃப் ஸ்டாண்டர்ட்னா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்க குடும்ப பெண்கள் மத்தியில ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது ரெண்டும் வந்து அந்த அந்த காலத்துல அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் எப்படி வந்து மேண்டேட்டரியா ஒரு ஒரு வீட்லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் கன்ஃபார்மா இருக்கணும். ஒரு புதுசா ஒரு கப்பல் கல்யாணம் ஆகுதுனாலே இது ரெண்டும் இருக்கா அப்படின்றத ஷோர் பண்ணிக்கிறாங்க. அந்த விதத்துல வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா தரேன்னு சொன்னது வந்து ஆல்ரெடி மீன்ஸ் இன்னும் சில பேர் வீட்டுல இல்லை, இன்னும் சில பேருக்கு வீடே இல்லை. பட் இன்னொரு பக்கம் மெஜாரிட்டியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ், இந்த ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புள் வீட்டுல எல்லாத்துலயும் மோஸ்ட்லி இஎம்ஐ போட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்துடுறாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுக்கறது வந்து எந்த அளவு பயனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லா ரேஷன் கார்டுக்கும் தராங்களா, இல்லை ஃப்ரிட்ஜ் யார்கிட்ட இல்லைன்றதை மட்டும் கணக்கு எடுத்துட்டு கொடுக்குறாங்கன்றதுல இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா தராங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எல்லாருக்குமே எல்லா ரேஷன் கார்டுக்காரர்களுக்கும், அதாவது அரிசி சம்திங் அதுலேயே இது இருக்கு, ரேஷன் கார்டு கேட்டகரி இருக்கு. ஃபேமிலி ரேஷன் கார்டுன்னு தனியா இருக்கு, இந்த எல்ட்ரஸ் கார்டு தனியா இருக்கு, ஃபேமிலி கார்டு தனியா இருக்கு. ஃபேமிலி கார்டில் இருக்க எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்து பயங்கரமா ட்ராப் ஆகும். ஏன்னா ஒரு மினிமமா பேசிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதை மக்கள் வாங்கி அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. வெளியே கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அது ஏதோ சட்டன் அமௌண்ட் வச்சு கொடுப்பாங்க. புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அதாவது இந்த கார்டு மூலியமா ஃப்ரிட்ஜ் கிடைக்கல, எனக்கு புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு டீசென்டான அமௌண்ட்டுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு நபருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்த ஃப்ரிட்ஜ் வந்து எக்கனாமிக்கலா இருக்கும். ஸோ எல்லாரும் இதை ப்ரிஃபர். இப்ப என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிடில் கிளாஸ் நபர்கள் வீட்டுல எல்லாமே இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் குடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேணாம்லாம் மக்கள் சொல்ல மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இது எங்க போகும் அப்படின்னா திரும்ப வந்து இந்த பேச்சுலர்ஸ் வந்து பல ஊர்கள்ல தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க வீடுகளுக்கெல்லாம் வந்து இது போகும். ரொம்ப வாங்கி அத வந்து காசுக்கு வித்துருவாங்க. இந்த மாதிரி தான் இது நடக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம புது புது நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதாவது இன்னைக்கு நிலவுப்படி
நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, சோலாரு, ஹைட்ரோ எனர்ஜி எவ்வளோ எடுத்தாலுமே அது இன்னும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான். மீதி இருக்க முக்கியமான மெஜாரிட்டி கோலை பேர்ன் பண்ணி தான் நம்ம வந்து கரண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் இவ்வளவு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு ஒரு பல்கா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்றப்ப கரண்ட் யூசேஜ் வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ அந்த கரண்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க, இன்னும் ஒர்க் ஃபோர்ஸ் எடுப்பாங்க, இன்னும் நிறையா கரண்ட் கிரியேட் பண்றப்ப இன்னும் கோலை எரிப்பாங்க. அதனால இன்னும் கார்பன் டை ஆக்சைடு தான் எமிட் ஆகும். இது வெளியிருந்து பார்க்குறப்ப ஃப்ரிட்ஜு ஒரு எக்கனாமிக்கலாக பார்க்குறோம் அதுன்றது ஓகே. பட் வந்து ஜியாலாஜிக்கலாக ஒரு இயற்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பாதிப்பு தான் ஏற்படும் அப்படின்றது தான் ஒரு எண்ட் ரிசல்ட்டாக இருக்குது. இது 2 விதத்துலையும் பிரச்சனை தான். இயற்கையாக பார்க்கறது பிரச்சனை தான். பொருளாதார ரீதியாக ப்ரைவேட் கம்பெனிஸ் யாரையெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சேல்ஸ் டவுன் ஆயிரும். ஸோ இங்கே பல்காக கவர்மெண்ட் கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் கம்பெனிஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அவங்களோட ஓன் ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாக போயிடும். ஸோ இது எப்படி பிளே அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. அடுத்த வந்து பயங்கரமான ஸ்கீம் என்ன அப்படின்னா இந்த வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுக்கறது. அதாவது ஒரு ஆட்சியிலையும் ரேண்டமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுக்குறோன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டிடுவாங்க. அதில் வீடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை கொடுக்கறதே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்க மக்களை தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேயும் சில கோல்மால் பண்ணி நல்ல ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அவருக்கு லஞ்சம் கொடுத்து பிளாக்ல மணி கொடுத்து அந்த வீட்டை வந்து அவங்க பேர்ல வந்து கிரையம் பண்ணிக்கிறாங்க, அதை ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஒரு 70 ரூபா 60 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டு ஸ்டே பண்ணிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும். தனி வீடு கிடையாது. இப்போ என்னன்னா இப்போ தனி வீடா அப்பார்ட்மெண்ட்டா அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு. தனி வீடு நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் அப்படின்னா இந்த மோஸ்ட்லி இந்த மலை அடிவாரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக ஏரியா மார்க் பண்ணி சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக. இப்போ அந்த மாதிரி இருக்க போதா இல்லை கொஞ்சம் அம்மா வீடு கட்டினப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்க மாதிரியும் இருக்கும், டிசைன் நல்லா இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், அதுவும் தனித்தனி வீடாக தான் இருக்கும். ஸோ இப்போ தனித்தனி வீடுகளாக கட்ட போகிறாங்களா இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸாக கட்ட போகிறாங்களா அப்படின்றதான் இதில் கேள்வி. பட் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ வந்து இது வரையும் இதெல்லாம் முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி அம்மா உணவகம் எப்பயும் போல செயல்படும் சொல்லியிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க, விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. பட் இதெல்லாம் வந்து பணம் சார்ந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயன்றதுனால வந்து டக்குன்னு மக்களுக்கு ஈர்ப்பா என்னையை வந்து அட்ராக்ட் பண்ண விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ ஆவரேஜாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் ஆகிற ஃபண்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னா மாதம் 2000 ரூபா. வீட்டில் ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா. மேபி சொல்கிறேன், ஒரு வருஷம் படித்து வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க, அதை வச்சு சொல்கிறேன். அது ஒரு 2000 ரூபா. ஒரு சிலிண்டர் ஃப்ரீ, அதாவது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா சிலிண்டர் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஃப்ரீ, அது ஒரு 1000 ரூபா அவங்க செலவு பண்ணுற காசு மிச்சமாகுது. ஸோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 ரூபா, அந்த 10 ரூபா அமௌண்ட் வந்து 5 இயர்ஸ் ஓட்டுல சரி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம கணக்கில் வைக்க முடியாது, ஏன்னா 10,000 5 வருஷத்துக்கு பிரிச்சாலும் ஒன்றுமே இருக்காது. ஸோ சோஃபார் ஒரு 4 ரூபா அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல செலவு கட் பண்ணுறது சிலிண்டரில் கட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் சுற்றி ஒரு 5000 ரூபா குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் மட்டும் வருது. ஸோ இந்த 3000 ரூபாய் சிலிண்டர் வந்து ஆவரேஜாக 8 10 12 வருஷத்துக்கும் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் வருமா? 500 10 மாதம் அப்போ வரல, ஒரு 400 ரூபாய் வரும். ஸோ 4400 வச்சுக்கலாம். 4400 சேவிங்ஸாக மட்டும் ஒரு ஃபேமிலிக்கு உள்ள வருது. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் அவங்க ஏதோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த 4400 ரூபாயை அவங்க எப்படி அப்டேட் பண்ண போகிறாங்க, எப்படி சேர்த்தி வச்சுக்கிறாங்க, எந்த மாதிரி மெத்தடில் சேர்த்தி வச்சு அதை க்ரோ பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலனை வந்து அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்றத அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதான் இதுக்கு வருமானத்தை கணக்கில் வைக்காம சேர்த்தி வச்சாங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபாரின்லாம் வந்து நம்ம புதுசாக கூட்டி போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபண்டு கொடுப்பாங்க.
நம்ம அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. மந்த்லி ஒரு அமௌண்ட் வரும். இங்கே எப்படி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்குமோ அது மாதிரி வெளிநாட்டை வாழ்கிற மக்களுக்கு ரொம்ப பூராக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜெர்மனியெல்லாம் அந்த சிஸ்டம் இருக்குது. ஜெர்மனி, அமெரிக்காவில் கூட இருக்குது. ஸோ இப்போ பிட்டான மாடர்ன் வெஸ்டர்னைசேஷனில் வந்து ஒரு புது ஆங்கிளில் இது நம்ம ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து இதை வச்சு நம்ம ஓகன்னு வாழ முடியாது. பட் அடிப்படையாக சர்வை பண்ணுறதுக்கு இது போதும். ஸோ அதுக்கு மேலே மக்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டாங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்ட் ஆஃப் லைஃபுக்கு வந்து வரலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு விதத்தை வந்து மக்களை வந்து முன்னேற பாதைக்கு வழிவகுத்தாலும் மக்கள் அதை முன்னேற பாதையை எடுத்துக்கிட்டு முன்னேறாங்களான்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ அரசாங்கம் எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் தாராளமாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஸோ நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அதிமுக கட்சி. உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து அவங்க வந்து பண்ணுவாங்க, ஆட்சிக்கு வந்துட்டா பண்ணுவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுக்க உங்களுக்கு தெரியும். அந்த முடிவை எடுங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் தேர்தலில் ஓட் போடுங்க. அது உங்களோட டியூட்டி. ஸோ அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் கேர்லெஸ்ஸாக பண்ணாமல் இருந்துடாதீங்க. அது நாங்கள் எங்கள் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நிறையா பேசியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.